ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறது வெண்பொங்கல் ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்வது என்று. அதுக்கு நீங்க ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கோங்க, அரை கிளாஸ் சிறுபருப்பு, ஒரு டம்ளர் பால். இப்ப பச்சரிசியும் சிறுபருப்பும் மிதமாட்டின சூட்ல வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் சூடான போதும். ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. இப்ப இத கழுவிக்கலாம், வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியை கழுவி எடுத்துக்கிற வேலைக்கு குக்கர்ல தண்ணி ஊத்தி எடுத்துக்கலாம். எந்த டம்ளர்ல நம்ம அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதே டம்ளர்ல 4 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊத்திக்கோங்க. குக்கர்ல 4 கிளாஸ் தண்ணி ஊத்தியாச்சு. இதோட ஒரு டம்ளர் பாலும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியும் பாலும் கலந்து சூடாயிடுச்சு. இதுல அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் இது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இப்ப நம்ம தாளிப்புக்கு தேவையானது என்ன பார்க்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் எடுத்து கடாயில ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி, தேவையான அளவு கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மிளகு ஒரு 10 பல், அதை இடிச்சு வச்சு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தாளிப்பு எடுத்து கொட்டிடலாம். இப்ப தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல கொதி வந்ததும் விசில் போட்டுடலாம். பாருங்க, நல்ல கொதி வந்துருச்சு. இப்ப நம்ம விசில் போட்டுடலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்ப நம்மளுக்கு குக்கர் விசில் வர வேலைக்கு நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. அதுல முந்திரி போட்டுக்கோங்க. லைட் பிரவுன் கலர்ல வறுத்து எடுத்துக்கலாம். இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்டா இறக்கும் போது நம்ம அதை ஆட் பண்ணி கலந்துட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்ப பாருங்க, விசில் விட்டு எடுத்ததும் இந்த மாதிரி இருக்கும். இப்ப நம்ம நெய் விட்டு வறுத்த முந்திரிய அதுல போட்டுட்டோம். நல்லா கலரி விடணும். பாருங்க, பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குதுன்ட்டு. அடியில கூட அடி பிடிக்காத அளவுக்கு இருக்குது பாருங்க. சோ அதனால நம்ம அளவு கரெக்டா போடணும். ஒரு கிளாஸ் அரிசி, அரை கிளாஸ் சிறுபருப்புக்கு 4 கிளாஸ் தண்ணியும் 1 கிளாஸ் பாலும் விட்டு ஊத்தி விட்டீங்கன்னா அப்படியே கோயில் பொங்கல் மாதிரி தல தல தலன்னு இருக்கும். குழிக்கரண்டில எடுத்து நீங்க வச்சீங்கன்னா அந்த ஷேப்ல அப்படியே நம்மளுக்கு அப்படியே ஒரு ஷேப்பா நமக்கு தட்டுல விழும். சோ அந்த மாதிரியான டேஸ்டி வெண்பொங்கலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு என்னுடைய சமையல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்யா.